தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக விஜய் அவங்க இன்றைக்கு பொறுப்பேற்று இருக்கிறாங்க. தேர்தல் சமயத்துல சொன்னாங்க இவரெல்லாம் எங்கேயா முதலமைச்சரா வர போறாங்கன்னு கேலி கிண்டல் நையாண்டி முஸ்பாத்தி பகடி இது போல கதைச்சாங்க. ஆனா கடைசியில பார்த்தா இவர் தான் முதலமைச்சராக வந்துட்டு இப்ப நாங்க இந்த காணொலியில என்ன கதைக்க போறோம்ன்ற சொந்தங்களே, இவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றதன் பிற்பாடு சமூக வலைத்தளத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் கதைக்கிறாங்க. முக்கியமாக பேசப்பட்ட கதைக்கப்பட்ட முக்கியமான 3 விஷயத்தை தான் நாங்க கதைக்க போறோம். விஜய் அவங்க தேர்தல் சமயத்துல சொன்னாங்க இலங்கை நாட்டுக்கு சொந்தமான கச்சத்தீவை தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்று கொடுப்பேர் அப்படின்ற மாதிரி கதைச்சிருந்தேன். உண்மையாகவே கச்சத்தீவை விஜய் அவங்களால பெற்று கொடுக்க முடியுமா? இதுக்கு பின்னுக்கு இருக்கிற பின்னணி என்ன? அப்படி அவர் முயற்சி செஞ்சா அவர் என்னென்ன சவால்கள் என்னென்ன விஷயத்தை எல்லாம் எதிர்கொள்ள நேரிடும், இது சாத்தியமா, இதுக்கு பின்னுக்கு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்றத கதைப்பாம். அது மட்டும் இல்ல, ஒரு தனி நபரினுடைய வாழ்க்கை விஷயங்களுக்குள்ள நாங்க போகவே கூடாது. ஆனா இன்றைக்கு அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போது அவரினுடைய அம்மா அப்பா ஏன் த்ரீசா கூட வந்திருந்தாங்க. ஆனா விஜய் அவங்களினுடைய மனைவி பிள்ளைகள் வர இல்லை. அதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் கதைக்கிறாங்க. உண்மையாகவே இதனுடைய பின்னணி என்னவாக இருக்கும், இது எல்லாத்தையும் விட முக்கியமான இன்னொன்றையும் நாங்க கதைக்கணும். என்னண்டா, இந்த முதலமைச்சரா ஆகுறது சர்வசாதாரண விஷயம் இல்லை. இந்த படத்துல எல்லாம் பஞ்சு டயலாக் முதலமைச்சர் ஏன் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியா கூட ஒரு சினிமால ஒரு படத்துல ஆகலாம். ஆனா நிஜத்துல செய்ய முடியுமான்னு கேட்டா அது ஒரு சாத்தியமான விஷயம் இல்லை. ஆனா விஜய் அவங்க சாத்தியப்படுத்தி இருக்கிறாங்க. எவ்வளவு புகழ் எவ்வளவு இது இருந்தாலும் ஒரு ஜனாதிபதியா ஒரு பிரதமரா ஒரு முதலமைச்சரா வர முடியுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி முடியாது. அப்படி முடியுமாக இருந்தா அமெரிக்கா நாட்டுல டொனால்ட் ட்ரம்ப் வந்து இருக்கு, அதுக்காக எலான் மஸ்க் வர முடியுமா? இல்லண்டா இந்தியா நாட்டை எடுத்துக்கொண்டோம்டா அம்பானி அதானி அவங்க வர முடியுமா? அதெல்லாம் சர்வ சாதாரண விஷயம் இல்லை. ஆனா முதலமைச்சராக விஜய் அவங்க வந்திருக்கிறாங்க. அப்ப விஜய் அவங்கள்ட்ட இருந்து நாங்க கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? இந்த விஷயத்தை தான் கதைக்க போறோம் சொந்தங்களே. முதலாவது, இந்த கச்சத்தீவு அப்படின்றது சாத்தியமா விஜய் அவங்களால தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியுமா அப்படின்றத கதைப்பாம். அதுக்கு முதல் இந்தியா நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவங்க விஜய் அவங்களுக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்று இருக்கிற விஜய் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இருக்கிறார். அதான் அந்த நாட்டில் ஏகப்பட்ட மாநிலங்கள் இருக்கு, அதுல ஒரு தமிழ்நாடும் ஒரு மாநிலம். அப்ப அந்த நாட்டினுடைய பிரதமர் வந்து வாழ்த்துக்கள் சொல்றது அது ஒரு பெரிய விஷயமா நாங்க எடுக்க தேவையில்லை. ஆனா இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முதலமைச்சராக பொறுப்பேற்று இருக்கிற விஜய் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஏன் இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன் பெரிய விஷயம்டா, இந்தியா நாட்டை தவிர்த்து வேற ஏதாவது நாட்டில் இருக்கிற ஜனாதிபதியோ பிரதமரோ வாழ்த்துக்கள் சொல்லி இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதி தான் வாழ்த்துக்கள் சொல்லி இருக்கிறாங்க. மற்றவங்க சின்ன சின்ன போஸ்டர்ல இருக்கிறவங்க சொல்லி இருக்கிறாங்க. கச்சத்தீவை வந்து விஜய் அவங்களால பெற்றுக் கொடுக்க முடியுமான்னு பார்க்க போனோம்டா, இலங்கை நாட்டுக்கு சொந்தமானதுதான் கச்சத்தீவுன்றது நிறைய வரலாறுகள்லாம் இருக்கு. ஆனா இது 1974 ஆண்டு 76 ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வதேச ரீதியில வந்து ஒரு ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுதான் இந்த கச்சத்தீவுன்றது இலங்கைக்கு சொந்தமாக்கப்பட்டிருக்குது, சொந்தமா இருக்குது. அப்ப இத விஜய் எப்படி வந்து எடுத்து கொடுக்க முடியும் என்று போனீங்கன்னா, இப்ப விஜய்ன்றதை நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முதல் ஒரு உதாரணத்துக்கு இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதியும் ஒரு இந்தியா நாட்டினுடைய பிரதமர் ஒரு முயற்சி ஒன்று எடுக்கிறாங்கன்னு வைங்களேன். இப்ப இந்த கச்சத்தீவுன்ற மாதிரி ஒரு தீவு ஒன்று இருக்கு, இலங்கை நாட்டுக்கு ஒரு தீவு இருக்கு, இந்தியா நாட்டுக்கு ஒரு தீவு இருக்குன்னு வைங்களேன். இந்தியா நாட்டினுடைய பிரதமர் இலகுவாக ஒரு தீவை இலங்கை நாட்டுக்கு விட்டு கொடுக்க முடியாது, விட்டு கொடுக்க இயலாது. இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதியும் அந்த நாட்டுக்கு விட்டு கொடுக்க முடியாது. ஏனென்றா அது அவர்கள் அந்த முயற்சி எடுத்தா அந்த நாட்டு மக்கள் அந்த ஒரு விஷயத்தோட அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிறவங்களை அப்படியே ஆட்சியில இருந்து அப்படியே இல்லாமக்கிடுவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் எடுக்க போனா, இப்ப பல வருஷ காலமா இந்த காங்கிரஸ் அப்படின்றது ஆட்சிக்கு வர முடியாம இந்தியாவில வந்து தடுமாறி கொண்டிருக்கிறாங்க. இப்ப விஜய் அவங்களுக்கு கூட அவங்களும் சப்போர்ட் பண்ணி இருந்தாங்க. ஏனென்றா இந்த கச்சத்தீவை அவங்க தாரவாத்து கொடுத்துட்டாங்க, அவங்ககிட்ட தான் நான் நினைக்கிறேன், தாரவாத்து கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பெரிய குற்றச்சாட்டு காங்கிரஸ் மேல இருக்குது. காங்கிரஸ் தான் நினைக்கிறேன், பேரை மாத்தி சொல்றேன்னு தெரியல. அப்ப அது சர்வ சாதாரண ஒரு விஷயம் இல்ல. இப்ப விஜய்ன்றத நாங்க வருவோம். விஜய் ஒரு கச்சத்தீவை வந்து என்னோட சர்வதேச ஒப்பந்தம், ஒரு நாட்டுக்குள்ள இருக்கிற ஒப்பந்தம் இல்ல, சர்வதேச ஒப்பந்தம் அது. இப்ப விஜய் ஒரு முயற்சி எடுக்கிறார், ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த வாக்குறுதிக்கு வந்து உண்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் முயற்சி எடுக்கிறா. என்ன முயற்சி எடுக்க முடியும்டா, அங்க தமிழ்நாட்டில இருந்து ஒரு மாநிலத்தில இருந்து இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதியோட நேரடியா அவர் வாக்குவாதமோ தொடர்போ சும்மா கதைக்கலாம், சும்மா ஒரு இதுக்கு கதைக்கலாம். அப்படியெல்லாம் கதைச்சு செய்ய முடியாது. என்ன செய்ய முடியும்டா, இவர்
பிரதமர் மோடி, அதாவது அவங்களோட நாட்டில் இருக்கிற இந்த மாநிலங்கள் எல்லாமே சேர்ந்ததுதான் பெரிய அரசாங்கம். அப்ப இவங்க ஒரு மாநிலத்துக்கு உட்பட்ட அரசாங்கம். அப்ப இவங்க ஒரு ஏதாவது ஒரு இவங்களோட எம்பி மாதிரி இவங்களோட இதெல்லாத்தையும் வச்சு ஒரு விஷயத்தை நிறைவேற்றி இவங்க ஒரு அழுத்தம் பெரிய அரசாங்கத்துக்கு, இந்தியா நாட்டில் இருக்கிற பிரதமர் மோடிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். என்ன அழுத்தம்? கச்சத்தீவு எங்கட தமிழ்நாட்டுக்கு சொந்தமான தீவு, அதை நீங்க எங்களுக்கு பெற்று தரணும்னு அழுத்தம், மிகப்பெரிய அழுத்தம் மட்டும்தான் இவங்களால கொடுக்க முடியும். அதை கடந்து எதுவும் செய்ய முடியாது. அந்த அழுத்தம் முக்கியமான பெரிய அழுத்தமா இருந்தா நரேந்திர மோடி இடத்துல இருக்கக்கூடிய யாராவது பிரதமரோ அவங்களோட எல்லா மாநிலத்துக்கும் பொறுப்பா இருக்கிற அவங்களோட அரசாங்கம் என்ன செய்ய முடியும்னா இலங்கை நாட்டோட கதைக்க முடியும். அதாவது முயற்சி தான் எடுக்க முடியுமா, வற்புறுத்த முடியாது. ஒருவேளை ஒரு வற்புறுத்தி இந்தியா நாடு பெரிய பிரஷர் பண்ணி இலங்கை நாட்டில இருந்து பறிச்செடுக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. அது எப்படியான ஒரு பாதகத்தை கொண்டு வரும்டா, ஏற்கனவே சீனான்ற நாடு பெரிய ஒரு ஆபத்து, ஒரு இந்தியாவுக்கு அச்சுறுத்தலா இருக்கு. அப்ப இலங்கைக்கு ஆபத்து வருதுன்னா என்ன செய்வாங்க? அமெரிக்காவோடையோ இல்லண்டா சீனாவோடையோ நெருங்க தொடங்குவாங்க. அப்ப அது என்ன நடக்கும்? பாதகமா இந்தியாவுக்கு அமையும். அப்ப இந்தியா ஒருபோதும் அந்த தவறு செய்யாது. சர்வதேச ஒப்பந்தத்தை பாத்தீங்கன்னா முறிச்சு கொள்றதுக்கு முயற்சி செய்யாது. அப்ப அது மிக 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 இது ஏன் அப்ப விஜய் அவங்க இப்படி கதைச்சாங்க என்னன்னு பார்க்க போனோம்டா, இந்த கச்சத்தீவுன்றது உணர்வு ரீதியா தமிழ்நாட்டு மக்களோ இலங்கை மக்களோ உணர்வு ரீதியா பிணைஞ்சது. ஏகப்பட்ட ஒவ்வொரு முறையும் திருவிழாவுக்கு வருஷம் வருஷம் தமிழ்நாட்டில இருந்து இலங்கை நாட்டில இருந்து போவாங்க. அப்படி நிறைய வாக்குவாதங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அப்ப இந்த கச்சத்தீவுன்றது எந்த தேர்தல் வந்தாலும் சரி, இந்த முதலமைச்சர் தேர்தல் எந்த வருஷம் வந்தாலும் 1976ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு கதைக்காத தலைவர்களே இல்லை. அப்ப அது ஓட்டுக்காக கதைக்கப்படுற ஒரு அரசியல் யுக்தியை தவிர அதை தீர்வுக்கு கொண்டு வர முடியாதுன்றது இதுவரைக்கும் உள்ள வரலாறு. இனிமே விஜய் அவங்க முதலமைச்சராகி சினிமால இருந்து முதலமைச்சராகி நிஜ வாழ்க்கையில சாத்தியப்படுத்தினது போல கச்சத்தீவையும் சாத்தியப்படுத்துவேறான்றது சாத்தியம் குறைவு. அவரோட முயற்சி இதுதான் இதுக்கு பின்னுக்கு இருக்கிற சுருக்கமான விஷயம் சொந்தங்களே. அடுத்து அவரினுடைய மனைவி பிள்ளைகள் வரலன்ற பெரிய விஷயங்கள் போய் கொண்டிருக்கு. உண்மையாகவே முதலமைச்சராக இன்றைக்கு அவர் பார்த்தீங்கன்னா அன்னையர் தினத்துல ஒரு முதலமைச்சராகி இருக்கிறார். தாய் தந்தைக்கு இதை விட ஒரு பரிசு தேவையில்லை நினைக்கிறேன். அவ்வளவு சந்தோஷமாகி இருக்கிறாங்க. ஆனா அவர் எங்க தோல்வி அடைகிறார் என்றால், இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்துல மனைவி பிள்ளைகள் இல்லை. அது உண்மையாகவே ஒரு தோல்விதான். அவருக்கும் வருத்தம் இருக்காது என்று நினைக்கிறீங்களா? பெரிய ஒரு கவலை, பெரிய ஒரு வருத்தம், பெரிய ஒரு பெயின்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஏனென்றா அது அவரோட குடும்பத்துல மட்டும் இல்லை, இன்றைக்கு நானோ நீங்களோ ஒவ்வொருத்தவங்களோட குடும்பத்துல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு படிச்சு பட்டதாரி ஆகுவாங்க, டாக்டர் ஆகுவாங்க, நல்ல தொழில் கிடைக்கும், பிள்ளைகள், கணவன், மனைவி, இப்படி எல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனா அந்த நல்ல ஒரு விஷயத்துல திருமணம் நடக்கும், ஒரு சின்ன நிகழ்வுகள் இப்படி. ஆனா அந்த நல்ல விஷயத்துல அம்மா இல்லாத, அம்மாவை பிரிஞ்ச சூழ்நிலை இருக்கலாம், கோபதாபம் இருக்கலாம், பிள்ளைகளை பிரிஞ்ச சூழ்நிலையில் இருக்கலாம், மனைவி, இப்படியெல்லாம் இது எல்லார வாழ்க்கையிலையும் இருக்கிறது. அதுபோல அவர குடும்பத்திலையும் ஒரு சின்ன ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கலாம். அது காலப்போக்கில் அவர் சரி செய்யறதுக்கு முயற்சி செய்யலாம். இது அவரினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. சமூக வலைத்தளத்துல கெட்ட வார்த்தைகளாலும் ஆபாச வார்த்தைகளாலையும் மோசமா இவனெல்லாம் ஒரு மனுஷனா? சொந்த மனைவி பிள்ளைகளை இல்லாத ஒரு முதலமைச்சர் பதவி தேவையா? நானா இருந்தா நாக்க பிடிங்கிட்டு சாகுவனுட்டு ஏகப்பட்ட விஷயங்களை எல்லாம் கதைக்கிறாங்க. உண்மையாகவே அதை பார்க்கும்போது எனக்கு சில நேரத்துல சிரிப்பு மாறி வர்றதேண்டா, சிரிப்பை விட கவலையாகவும் இருக்க. தனிப்பட்ட விஷயங்களை கதைக்கவே கூடாது, அது கதைக்கிறாங்க சொந்தங்களே. அப்ப அது எனக்கு தெரிஞ்சு காலப்போக்குல என்னதான் நாங்க திரிசா அது இதுன்றெல்லாம் கதைச்சாலும் அவங்களுக்கு தான் உண்மையான சிச்சுவேஷன் தெரியும். அதனால காலப்போக்குல சேர்ந்து வாழணும் மட்டும் நான் கடவுளை வேண்டிக் கொள்றேன். அதை தான் என்னால செய்ய முடியும். அவங்க மட்டும் இல்ல, இப்படி பிரிஞ்சு இருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் சேர்ந்தே வேண்டிக் கொள்றேன். நானும் என்னுடைய குடும்பத்துல சந்தோஷமா நல்லா இருக்கணும் மட்டும் நீங்களும் வேண்டிக் கொள்ளுங்க. அடுத்து நாங்க கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, உண்மையாகவே இதுக்கு முதல் ரஜினி வர்றதுக்கு முயற்சி செஞ்சார், அதே போல கமல்ஹாசன் வர்றதுக்கு முயற்சி செஞ்சார், இப்படி எல்லாம் நிறைய பிரபலங்கள்லாம் முயற்சி செஞ்சாங்க. ஆனா வெற்றி அடையல. பெரிய அளவுக்கு இல்ல, ஒரு சின்ன அளவுக்கு கூட வெற்றி அடைய முடியல. இப்ப நாங்க விஜய்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, நல்ல அழகா பாருங்க, அவர் சின்ன பிள்ளைகளை டார்கெட் பண்றாரு. அதாவது சினிமால கூட மெயின் டார்கெட் வயசு போனவங்க, இளமாக்கள் எல்லாத்துக்கும் இருந்தாலும் அவர் திரைப்படத்துல கூட சின்ன பிள்ளைகளை டார்கெட் பண்ணி நிறைய விஷயங்கள் செய்ய. சின்ன பிள்ளைகளால எதையும் சாதிக்க முடியும் சொந்தங்களே. சின்ன பிள்ளைகள்கிட்ட நாங்க வெற்றி அடைஞ்சோம்டா, சின்ன பிள்ளைகள்கிட்ட ஈஸியா வெற்றி அடைய முடியாது. அப்படி வெற்றி அடைஞ்சா எதையும் சாதிக்க முடியும் அப்படின்றது விஜய்கிட்ட இருந்து நாங்க கற்றுக்கொள்ளணும். இன்னொன்று, விஜய் எவ்வளவுதான் யார் புறக்கணிச்சாலும், ஏசினாலும், பேசினாலும், எந்த கல்லுகள் எரிஞ்சாலும் அவர் இது எப்படி கையாளுறா நீங்க பாருங்க. இந்த திமுகவை கூட அவர் எப்படி எதிர்த்திருந்தா, ஏய் நீ என்றெல்லாம் மரியாதை இல்லாம இல்லை, நீங்க மோசமானவங்க, கொள்ளை அடிக்கிறீங்க, நீங்க போய் எல்லாம். ஆனா சேர் என்று, அங்கிள் என்று,
மாண்புமிகு முதலமைச்சர் என்று, அதாவது எந்த ஒரு ரீதியிலையும் கெட்ட வார்த்தைகளோ தவறான வார்த்தைகளோ செய்ய இல்லை. அப்ப இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் என்றால், எங்கட வாழ்க்கையிலையும் எவ்வளவு மோசமான மனிதர்களையும் எவ்வளவு மோசமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு எங்கட தனித்துவமும் எங்கட அன்பான பயணத்திலிருந்து விலகாம நாங்க மோசமான கொடூரமான ஆக்களா முயற்சி செஞ்சு வெற்றியடைய முயற்சி செஞ்சோம்னா எங்களுக்கே பாதகமாக அமைச்சிடும். அதனால எப்பவுமே நாங்க சிறந்த சொற்களும் வசனங்களும் வார்த்தைகளும் எங்களோட வாழ்க்கையாக இருந்தா வெற்றி அடைய முடியும்ன்றது விஜய்கிட்ட இருந்து நாங்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்று நான் நினைக்கிறேன்னு சொன்னீங்க. எப்பொழுதுமே அந்த ஒவ்வொரு ஆக்களையும் கையாளுற விதம் சின்ன குட்டீஸ்கள் சின்ன பிள்ளைகளை கையாளுற மாதிரி. ஆனா ஒரு பொறுப்பானால் இந்த இடத்துக்கு வெற்றி அடைகிறது சர்வசாதாரண விஷயம் இல்லை. அப்படி ஒரு முக்கியமான விஷயத்தையும் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தை நான் அவதானிச்சேன். இது விஜய் அவங்களுக்கு 3 முக்கியமான விஷயத்தை நான் பார்த்த மட்டும் கதைச்சேன்னு சொன்னங்களே. நீங்க இதை கடந்து நீங்க விஜய் அவங்களுக்கு நல்லது கெட்டது அதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? என்ன சொல்லலாம்? நன்றி சொந்தங்களே. இந்த காணொலியை பார்த்து போட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பாய்.